பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, திமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர் சரியா பேசியிருக்கிறாரு. எங்களுக்கு எந்த கருத்து வேறுபாடும் கிடையாது. அவருடைய தொகுதிக்கான கோரிக்கைகள், பிரச்சனைகள். பரமக்குடி எனக்கு ரொம்ப பிடித்த ஊர். கிட்டத்தட்ட 10-15 வருஷமா நான் கூடைப்பந்த விளையாட்டு போட்டியில் கலந்துருக்கேன். அங்கே எப்பவுமே ஒரு பெரிய ஸ்டேட் லெவல் டோர்னமெண்ட் நடக்கும். அங்கே மாவட்ட செயலர் அவர்களுக்கும் தெரியும். அப்போ அங்கே பரமக்குடியில் மிகப்பெரிய ஒரு திட்டம் இருக்குது. 10 ஒலிம்பிக் சென்டர்ஸ் நம்ம உருவாக்கியிருக்கோம். ராமநாதபுரத்தில் அந்த சென்டர், ஒலிம்பிக் சென்டர் முதலமைச்சர்கிட்ட கொண்டு போய் அது பரமக்குடியில் தான் வரப்போகுது. கண்டிப்பாக தென் மாநிலங்களில் சாதி கலவரங்கள் நடக்காமல் இருக்க, விளையாட்டை அதிகப்படியாக ஊக்கப்படுத்த திருநெல்வேலி மாவட்டத்திலையும் பரமக்குடி மாதிரி இருக்க ஊர்களையும் ஒலிம்பிக் சென்டர்னா இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் லெவலில் இருக்கக்கூடிய ஒலிம்பிக் சென்டர்ஸை உங்களுடைய தொகுதியில் உருவாக்க போகிறோம். நீங்கள் திமுக உறுப்பினராக இருந்தாலும் நாங்கள் உங்களுடைய தொகுதியில் மிகப்பெரிய திட்டங்களை மக்களுக்காக முக்கியமாக நன்றி சரியில்லையா எங்களுடைய முதலமைச்சரும் நாங்களும் சரி, தென் மாநிலங்களில் எதிர்காலத்தில் சாதி கலவரம் நடக்காமல் இருக்க அதிகப்படியான விளையாட்டு போட்டிகளும் அதிகப்படியான விளையாட்டு திட்டங்களும் ஒரு இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் லெவல், அதாவது ஒரு அமெரிக்காக்குள்ள போனா பெரிய பெரிய இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் எப்படி இருக்குமோ அதே மாதிரி நம்மளுடைய பரமக்குடியில் இருக்கக்கூடிய பிள்ளைகளும் சரி, ராமநாதபுரம், திருநெல்வேலி, ராமநாதபுரம், திருநெல்வேலி, கன்னியாகுமரி அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய விளையாடக்கூடிய மிகப்பெரிய வசதியை உருவாக்க போறோங்கிறத எங்களோட நிலைப்பாடு. அதை நாங்கள் பதிவு செய்கிறோம். மான் உறுப்பினர் சத்யா அவர் சொல்லுங்க. மான் உறுப்பினர் கதிரவன். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நம்முடைய வருவாய்த்துறை அமைச்சர் சொன்னாங்க இந்த மாதிரி 69% இடஒதுக்கீடை பெற்றுக் கொடுத்து, அதுக்கு ஒன்றும் இல்லை, நான் அதை ஏற்றுக்கிறோம். நாங்கள் திராவிட கொள்கையில் இருக்கிறவங்க 69% நாங்கள் வரவேற்கணும். ஆனால் நான் சொன்னது இதர பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு 27% ஒன்றிய அரசு பணியில் கல்வி வேலைவாய்ப்பு இதை கூட பெற்றுக் கொடுத்தவர், அதை வலியுறுத்தினவர் அவர் விபி சிங் அவர்களே. அதை இங்கே தமிழ்நாட்டுக்கு வரும்போது சொல்லியிருக்காரு. அடுத்து அதை நம்மளுடைய மாண்புமிகு விளையாட்டுத்துறை அமைச்சர் எங்களுடைய பரமக்குடி தொகுதி நான் வலியுறுத்தினதுக்கு அடிப்படை ஒலிம்பிக் போட்டியை நடத்தணும் சொன்னதுக்கு அவருக்கு என்னுடைய தொகுதியுடைய மக்கள் சார்பாக நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் அதுக்கு எங்களுடைய ஒத்துழைப்பையும் அவர் அமைச்சர் வரும்போது நாங்கள் முறையான ஒத்துழைப்பை வழங்குவோம் என்பதை இந்த நேரத்தை தெரிவித்துக் மாண்புமிகு முத்துராமலிங்கம் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்கள் தன்னுடைய துறையின் மூலமாக, விளையாட்டுத்துறை மூலமாக பரமக்குடிக்கு திட்டங்களை அறிவித்திருக்கிறார். நம்முடைய பரமக்குடி சட்டப்பேரவை உறுப்பினர் அவர்கள் ஒரு கோரிக்கையை முதலில் வைத்தார். பொதுவாக ராமநாதபுரம் மாவட்டம் என்பது இயற்கையாகவே புவியியல் அமைப்பாக நீங்கள் இரண்டாக பிரித்துக் கொள்ள வேண்டும். ஒரு பகுதியில் கடல் சார்ந்த மக்கள், ஒரு பகுதியில் வேளாண்குடி மக்கள். இயற்கையாகவே உடல் வலிமையும் உள்ள உறுதியும் கொண்ட விளையாட்டு வீரர்களை அதிகம் பெற்ற மாவட்டமாக ராமநாதபுரம் இருக்கிறது. அதற்கு ஒரு அடையாளம் நாம் சொல்ல வேண்டும் என்றால், கடந்த 3 ஆண்டு காலத்தில் முதலமைச்சர் கபடி அந்த குழுவிலே தமிழ்நாடு அளவில் முதல் பரிசை வென்றவர்கள் நம்முடைய ராமநாதபுரத்தை சார்ந்த விளையாட்டு வீரர்கள். அவர்கள் இளமை பருவத்தில் விளையாடுகிற பொழுது, அடிபடுகிற பொழுது, பிராக்சர் அந்த மாதிரி போன்று வருகிற பொழுது, கால் முறிவு ஏற்படுகிற பொழுது அதோடு தன்னுடைய விளையாட்டை முடித்து விடுகிறார்கள். இதை முன்னுதாரணமாக வைத்து நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் எங்களுடைய அன்றைய விளையாட்டுத்துறை அமைச்சராக இருந்த எதிர்க்கட்சி தலைவர் வைத்து நாங்கள் ஒரு திட்டம் தீட்டி தனிப்பட்ட முறையிலே நாங்கள் அவர்களுக்கு பாதுகாப்பிற்காக இன்சூரன்ஸ் செய்தோம். அதுபோன்று அரசு ஒரு முன்வடிவு எடுத்து தமிழ்நாடெங்கும் இருக்கக்கூடிய விளையாட்டு வீரர்களுக்கு ஆயுள் காப்பீடு வழங்க வேண்டும் என்பது ஒரு பிரதான கோரிக்கை. அதை வைக்கிற பொழுது ராமநாதபுரம் போன்று வளர்ந்து வரக்கூடிய மாவட்டத்தில் இருக்கக்கூடிய விளையாட்டு வீரர்கள் இன்னும் தன்னுடைய விளையாட்டிலே முன்னெடுத்து செல்வார் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். பேரவைத் தலைவர் அவர்களே, என்னுடைய விளையாட்டு துறை மானிய கோரிக்கை அன்னைக்கு நாங்கள் 8 to 18 வயசு வரைக்கும் தமிழ்நாடு அரசு ஒரு ஒலிம்பிக்ல விளையாடக்கூடிய தகுதி வாய்ந்த வீராங்கனை உருவாக்குறத தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 38 மாவட்டங்களுக்கும் நம்ம ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல் ஓபன் பண்ண போறோம். அது மட்டும் சொல்லல, ஃபிளைட்ல போறக்கூடிய டிக்கெட்ஸ் இந்த அரசு தான் அந்த பணியை செஞ்சிருக்கோம். இன்சூரன்ஸ்ங்கிறது ஒரு அடிப்படை தேவை. அதனாலதான் என்னோட அறிவிப்புல கொடுக்கல. பட் துறை சார்ந்த நடவடிக்கைகளை மெம்பர் செக்ரட்டரியும் பிரின்சிபல் செக்ரட்டரியும் முதல் நாளையே பொறுப்பெடுத்த பிறகு முதல் நாளையே தமிழ்நாடு விளையாடக்கூடிய அனைத்து சங்கத்தில் இருக்கக்கூடிய, அதாவது அனைத்து விளையாட்டுகளிலும் இன்சூரன்ஸ்ங்கிறது உடனடியாக ரிஜிஸ்டர் பண்ணப்படுங்கிறது ஆல்ரெடி துறையில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் சொல்லிட்டோங்கிறத நாங்கள் பதிவு பண்றோம்.